ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹீலிங் ரெசிபிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஹீலிங் ரெசிபிஸில் பார்க்க போகிற ஒரு ரெசிபி என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது நம்மளுடைய உடலை கெட்ட பாக்டீரியா, கெட்ட வைரஸ் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அம்மிக்கல் எடுத்துக்குங்க. இதில் நான் ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு பல் பார்த்தீங்கன்னாலே 2 பூண்டுக்கு சமமாக இருக்கும். நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும்னா 10 பல்லு எடுத்துக்குங்க. வேண்டாம்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரமும் இருக்கும், அதே நேரத்தில் கலரும் கொடுக்கும் நம்மளுக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா அம்மிக்கல்லை வச்சு இடிச்சுக்குங்க. ரொம்ப நைஸாக மசிக்கணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் ஒன்றும் பாதமாக பூண்டு தென்பட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இடித்து எடுத்த பிறகு இது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மசாலா. இதை இப்போ அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னா நெய் இல்லைன்னா எண்ணெயில் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். பூண்டு ஃப்ளேவருக்கு எப்போவுமே பட்டர் சேர்த்து செய்யும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி இடித்து வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த பட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் பூண்டு கருகி போகாத, அந்த மசாலாவும் கருகி போகாமல் இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் இதை மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா அதுலேருந்து பட்டர் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். அதே போல் நல்லா வாசனையும் நல்லா கமகமன்னு வரும். அதாவது நம்ம இந்த பூண்டு ஊறுக்காயெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம இப்போ இதில் வடித்த சாப்பாடு ஒரு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் வடிச்சிருக்கேன். இது வடிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வடிச்சிட்டு நல்லா சூடு ஆற விட்டு எடுத்துருக்கேன். அதனால நல்லா உதிரியாக இருக்குது. இது நீங்கள் பாஸ்மதியில் தான் செய்யணும்னு கிடையாது. நார்மல் ரைஸு நம்மளுக்கு மதியம் சாப்பிட்ட சாப்பாடு மீந்து போச்சுன்னா கூட அதில் கூட செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் சேர்த்து தான் சாதம் வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் உதிரியாக வரத்துக்காக அந்த மாதிரி வடித்தேன். இல்லைனாலும் அப்படியேவும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமனை பிழிஞ்சு விட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு அருமையான சூப்பரான நம்மளுக்கு பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு சாதம் பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கும் இது உதவுது. இந்த பூண்டுல பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால நம்ம உடல்ல இருக்க தேவையில்லாத கெட்ட பாக்டீரியா, கெட்ட வைரஸ்களை அழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீரான செரிமானத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாயு பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைக்கிறதுக்கும் இந்த பூண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுகர் பேஷண்ட்டும் பூண்டை எடுத்துக்கணும். பூண்டை இந்த மாதிரி சாதமாக தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. எந்த வகையிலையாவது நம்ம பூண்டு எடுத்துக்கணும். பூண்டு பால் குடிக்கலாம், இல்லைன்னா பூண்டு ஊறுக்காய், இந்த மாதிரி காரம் இல்லாமல் பூண்டு துவையல் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பூண்டு சட்னி, பூண்டு குழம்பு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு வகையில் இந்த மாதிரி பூண்டு சாதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி தான் எடுத்துக்கணும் கிடையாது. ஆக மொத்தம் பூண்டை நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பூண்டு நம்மளுடைய டெய்லி சமையலில் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டே வாங்க. அப்போ உடம்புல நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்லாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.